வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குக் வித் கோமாலியில் கிரேஸ் அக்கா பண்ண ஒரு ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெண்டைக்காயை வச்சு ஒரு அருமையான துவையல் இல்லாட்டி சட்னின்னு கூட சொல்லலாம். ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்கலாம். ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக வேண்டாம், ஏன்னா இந்த ரெசிபி பண்ணியே நீங்கள் சர்ப்ரைஸ் ஆவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டான ரெசிபி. இது தயிர் சாதம், லெமன் ரைஸ் கூட அட்டகாசமாக இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். இது லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா இதில் 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதோட 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாட்டி ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது லைட்டாக கலர் மாதிரி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு துண்டு புளி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் ஒரு 10-15 வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இது ஃப்ரை ஆகும். இப்போ இனிஷியலாக இது கொஞ்சம் பிசுன்னு இருக்குல்ல, இதோட பிசுபிசுப்பு தன்மைலாம் போகிற அளவுக்கு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணும். அப்போ தான் ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் சட்னி. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருங்கி வந்திருக்கு. இதோட பிசுபிசுப்பு தன்மைலாம் போயிடுச்சு. இப்போ இதை எடுத்து அதே போல் நம்ம மாற்றிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நெஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருந்துச்சுன்னா எல்லாமே போயிடும். அந்த தாளிச்ச ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வதக்கிட்டு நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். நீங்கள் தயிர் சாதத்துக்கும் லெமன் சாதத்துக்கும் இந்த மாதிரி ஒரு துவையல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உள்ளே போய்கிட்டே இருக்கும். போதும்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டான ரெசிபியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு சூப்பரான ரெசிபியை பண்ணதுக்கு கிரேஸ் அக்காவுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.